வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பங்களாதேஷ் ஃப்ரெண்டு வந்து சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நமக்காக அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். 1 டே பிஃபோராகவே எங்களை இன்வைட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் மொத்தம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஷூ எல்லாம் கழட்டி போடுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர்லாம் வச்சு அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. காலையில் பசங்களெல்லாம் ஸ்கூல் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 11:30 போல் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் எல்லாமே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும்தானே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டு 11:30க்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு, என்கிட்ட மட்டும்தான் 2 பசங்க வீட்டில் இருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். இன்னொரு பொண்ணு வந்து 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அது என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் வந்து பையன் வந்து 4 இயர்ஸ். அவன் நாங்கள் 2 பேருமே கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அவங்க ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 14th ஃப்ளோரு. செம்ம வியூ. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த ஃப்ளவர்ஸ் பார்க் ஃபுல்லாக எல்லாமே அந்த லேக்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுது. அவ்வளோ சூப்பரான வியூ. நாங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே அவங்க சின்ன சின்ன இதெல்லாம் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அது வரைக்கும் வந்து இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். செம்ம வியூவாக இருந்துச்சு. அந்த ப்ளூ கலரில் அந்த எண்டில் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து லேக்கு. ஃபுல்லாகவே வந்து கடல் மாதிரி. இங்கே நிறைய பேர் சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து நிறைய சாப்பாடு இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த பார்க்கில் போயிட்டு சாப்பிடுவாங்க. இல்லை அங்கேயே கூட குக் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. செம்மையாக அந்த லேக்லேயே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக வருவாங்க. ஸோ அது ஒரு நல்ல லேக்கு. ஸோ இங்கேருந்து 5 நிமிஷத்துலேயே நம்ம போயிடலாம். வாக்கபிள்லையும் இருக்குது, நம்ம போகலாம். இது காண்டோ அப்பார்ட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. காண்டோ இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவல் ஓனர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடை வந்து நீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிளாஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே நம்ம ஒரு 10 பேர் நின்னா கூட அந்த கிளாஸ் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் சின்ன சின்ன ஹெல்ப் போய் பண்ணிகிட்டு இருந்தேன். சமோசா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு சில பேட்டிஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆன் டைமுக்கு போயிட்டோம். இது பாருங்கள், வெஜ்ஜீஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என் பொண்ணும் பையனும் அவங்க பாட்டில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கிட்ட வந்து பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சிலதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு சில பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்களும் கொடுத்துட்டு இந்த வியூ பார்த்துட்டே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நானும் இன்னொரு பொண்ணு வந்திருந்தோம். மற்றவங்கள்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எல்லாருமே கெதர் ஆகிட்டாங்க. ஸோ வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்ல சூடாக, அதுவும் அந்த கோல்டாக இருந்துச்சு இந்த சமயம்லாம். ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா மழையும் அதிகமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் எல்லாம் போயிட்டு குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சமயத்தில் சூடாக நமக்கு அந்த சமோசா, அந்த வெஜ் கட்லெட் அதெல்லாம் கொடுத்தாங்க பார்த்துங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் சாப்பிட்டுட்டே வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே பாருங்கள், லைட்டு ஒரு குண்டு பல்ப் போட்டிருக்காங்க. அதை சுற்றி அந்த ஃப்ளவர் மாதிரி ரொம்ப அழகாக ஒன்று வச்சுருந்தாங்க. அதை வந்து ஆன் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து விரியும் போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது க்ளோவாகிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது அப்படியே வந்து நைட்டில் போட்டோன்னா அந்த ஃப்ளவர் மாதிரியே அந்த ஷேடோவும் வந்து தெரிஞ்சிச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை நான் கேட்ச் பண்ணேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு அவுட் சைட்லேருந்து வராங்க. நம்ம நெய்பர் அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக கீழே போயிட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். கனடாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் எல்லா நாட்டிலையுமே நம்மளோட பக்கத்து நாட்டில் உள்ளவங்க ஃபுல்லாகவே இங்கே இருக்காங்க. அவங்க கூட நம்ம வந்து கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது, அவங்க எப்படிலாம் குக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. பங்களாதேஷ் ஃபுட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். எங்களுக்காக என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சமோசா, வெஜ் ரோல், அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய மாம்பழம், அதுக்கப்புறம் செர்ரி, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள் இது எல்லாமே கட் பண்ணி சூப்பராக சோவாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக ஒரு கிரேவி பண்ணியிருந்தாங்க. பட்டர் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த நானுக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாலட், வெஜிடபிள்ஸ், குக்கும்பர்லாம் போட்டு, ஆனியன் எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான ஒரு சாலட் ஸ்பைஸியாக பண்ணி வச்சுருந்தாங்க. இது மட்டும் இப்போதைக்கு டேபிளில் இருக்கட்டும், மற்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கலாம், எல்லாருமே அசம்பிள் ஆனவுடனே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் கிட்ஸ் கூட ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம்.
இந்த காண்டோ அப்பார்ட்மெண்ட் 2 பெட்ரூம் 2 பாத் அப்பார்ட்மெண்ட். ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப ஸ்பேசியஸாகவும் இருந்துச்சு. கார்னருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ஃபைபர் போட்டு அதுக்கப்புறமா அந்த சப்ஜா விதை இருக்கும் இல்லையா, அதுவும் போட்டு சுகர் போட்டு லெமனேட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும். அதுக்கப்புறமா பீஃபில் 2 வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பீஃப் சுக்கா ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பீஃப் வச்சு கட்டட் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா மில்க் மேடு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கர்டில் ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில ஸ்வீட்டுகள்லாம் வந்து கடையில் வாங்கின ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளேருந்து 2 3 டிஷ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அது இது வந்து நாங்கள் வந்தது வந்து மொத்தம் வந்து 7 பேர் தான் சாப்பிட்றதுக்கு வந்திருந்தோம். பட் அவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கனில் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பெரிய பெரிய பீஸா போட்டு பயங்கரமாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த நானுக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் அவ்வளோ காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட்டர் சிக்கன் லைட்டாக ஸ்வீட்டோட செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எங்களால் சாப்பிடவே முடியல, அந்தளவுக்கு ஹெவியாக இருந்துச்சு. எல்லா டிஷ்ஷுமே பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு சாப்பிட்றத நம்ம சாப்பிட்டுக்கலாம், வேணாங்கிறத நம்ம சாப்பிட வேண்டியதில்லை. ஸோ எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, செம்மையாக அதே மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சேட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் தான் பார்த்தோம் கேட்டிங் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் போய் அதுக்கிட்ட ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயங்கர ஹெவி. இவங்களை தூக்கவே முடியல. பூனை வந்து ஃபீமேலாக மேலான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இவங்க மேல் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. என் பொண்ணு பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. வாஷ்ரூம் எல்லாமே க்ளீனாக சூப்பராக வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து நியூவாக வந்திருக்காங்க. ஒரு 2 months தான் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹோம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நாங்கள் நல்லா சேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சூப்பராக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ ரெடி பண்ணாங்க. சூப்பராக எல்லாருமே சேர்ந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் வாக் பண்ணோம் எல்லாருமே சேர்ந்து. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்கு அது வரைக்கும் அங்கே தான் ஸ்பெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.